அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்திரளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். இந்த இறை வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு பதுவை அந்தோணியாருடைய ஞாபகம்தான் வரும். ஆண்டவருடைய வல்லமையுள்ள கருவியாக ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு அநேக நபர்களுக்கு பரிந்துரை ஜெபம் செய்து கோடான கோடி புதுமைகளை கடவுளிடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு வல்லமையுள்ள புனிதராக பதுவை அந்தோணியார் இருக்கிறார். இந்த பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு வந்த பிறகும் கூட எனக்குள்ள அந்தோணியார் மீது உள்ள அந்த பற்று பாசம் குறையவில்லை. ஒரு சில பேருக்கு இது கொஞ்சம் ஓவரா தெரியலாம், என்னடா இது அப்படின்னு சொல்லி. அன்புக்குரியவர்களே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதுவும் இங்கே இந்த பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு வந்த பிறகு அந்தோணியார்ட்ட வேண்டி கடவுள் செஞ்ச அற்புதங்களை, அதிசயங்களை நான் இப்போ உங்களுக்கு சாட்சியாக சொல்ல போகிறேன். இந்த பிரசங்கத்துக்கு மட்டும்தான் எந்த பேப்பரும் எந்த ஷார்ட் நோட்ஸ் எடுக்காமல் நாங்கள் வந்திருக்கிறேன். எனது உள்ளம் பூரிப்படைகிறது. ஏனென்றால் பதுவை அந்தோணியார்ட்ட வேண்டி நம்ம ஜெபம் பண்ணால் கடவுள் இவ்வளோ காரியம் செய்வாரா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு கடவுள் எனக்கு மிகப்பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு வர்றாரு. நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன் மக்களே. ஒரு சில நேரம் நம்முடைய நம்பிக்கை சோர்ந்து போகலாம், நாம் நம்பிக்கையில் சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போகலாம். அது மாதிரி நேரங்களில் இது மாதிரி பிரசங்கம் நமக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக, உற்சாகப்படுத்தக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். நான் ஜூன் மாதம் இங்கு இந்த பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு வந்தேன். ஜூன் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி போல் வந்த பொழுது நமக்கே தெரியும், அந்த முதல் செவ்வாய்க்கிழமை நான் அங்கே முடிச்சுட்டு தான் வந்தேன். நான் ஃப்ளைட் எடுத்ததே முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான். அதே போல் இங்கே வந்துட்டேன். வந்த பிறகு இங்கே உள்ள லூர்து மாதா கோயில் இருந்துச்சு. அதன் பிறகு ஒரு அருள் சகோதரியுடைய வெளிநடத்தலில் ஒரு பக்லாரன் அப்படிங்கிற ஒரு சகாய மாதா ஆலயம் இருந்தது. அது கொஞ்சம் பக்தியானது ஃபாதர், நீங்கன்னா அங்கே போங்க அப்படின்னாங்க. அதனால் நான் செவ்வாய்க்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் அந்த ஜூன் மாதத்தில் கொஞ்சம் போயிட்டு வந்தேன். ஒரு 2 தடவை போயிருக்கிறேன். இங்கே ஜூலை மாதம் வந்துச்சு, முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. சரி, அந்தோணியார் கோயில் எங்கேயுமே கேட்டால் இங்கே பக்கத்துலாம் எதுவும் இல்லைன்ட்டாங்க. சரி அப்படின்னு அந்த பக்லாரன் சர்ச்சுக்கு போயிட்டேன். சகாய மாதா கோயிலில் போய் 13 மெழுகுதிரி ஏற்றிட்டேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அந்த சகாய மாதா கோயிலில் காசு பணம் கேட்குறது இல்லை, அப்படியே மொத்தமாக வச்சிட்றாங்க மெழுகுதிரியை. சின்ன சின்ன மெழுகுதிரியாக இருக்குது, நம்ம எவ்வளவுனாலும் எடுத்து ஏற்றிக்கலாம். நல்லா தாராளத்தோடு அந்த கோயிலில் செய்கிறாங்க. மற்ற ஆலயங்கள் அப்படி இல்லை. அந்த 13 மெழுகுதிரி ஏற்றின பிறகு முதல் செவ்வாய்க்கிழமை ஆச்சே. நான் எப்படியாவது முதல் செவ்வாய்க்கிழமை வந்துட்டாலே அந்தோணியார் கோயிலில் போயிட்டு பூசை வச்சு அங்கே மெழுகுதிரி ஏற்றி வைக்கிறது ஒரு பழக்கம். குறிப்பாக பூசை வச்சுருவேன். இங்கே வந்த பிறகு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருள் சகோதரிடம் தொடர்பு கொண்டு கேட்டாலும் எங்கன்னு தெரியல ஃபாதர், அதெல்லாம் எவ்வளோ நானும் அந்தோணியார் மேலே பக்தி எனக்கு பாசம் இருக்குது, நானும் எவ்வளவோ தேடி பார்த்தேன். நான் இங்கே 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு ஃபாதர், பட்டு நான் எனக்கும் தெரிஞ்சது மாதிரி தெரியல அப்படின்னாங்க. என்னடா இது அப்படின்ட்டு சரி அப்படின்னு கூகுளில் அந்த சகாய மாதா கோயிலேருந்து கூகுளில் டைப் பண்ணால் அங்கே உள்ள ட்ரெயின் ரூட்டு காமிச்சிச்சு. என்ன அது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு அங்கேயே மணி 3 ஆயிடுச்சு. அப்புறம் ட்ரெயினை பிடிச்சி போய் நடந்து கேட்டு போனேன். அங்கே அந்தோணியார் கோயில்னால் அங்கே இருக்குனாங்க. சரின்னு போயிட்டேன். உள்ளே போய் கோயிலுக்கு போகிறப்ப அங்கே தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை 5 பூசை 6 பூசை நடக்குது. ஒரு சில நேரம் 7-8 பூசை நடக்கும் போல இருக்குது. அப்போ நான் போனப்போ 3:50 ஆயிடுச்சு. 3:50 ஆகி போனப்போ அங்கே போனால் 4 மணிக்கு பூசை அப்படின்னு சொல்கிறாங்க சாக்ரிஸ்ட்ரியில். இங்கே எல்லாம் பூசை நம்ம போய் யதார்த்தமாக வைக்க முடியாது. முன்கூட்டியே
எல்லாம் புக் பண்ணி நம்ம பர்மிஷன் கேட்டு தான் போக முடியும். அதுவும் எனக்கு புது இடம். எனக்கு என்ன சந்தோஷம்னா, அந்தோணியார் கோயிலை பார்த்துட்டோமே, அங்கே போய் ஒரு மெழுதிரி ஏற்றி வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் நான் போனேன். அங்கே போயிட்டு சரி கொஞ்சம் ப்ரைவேட் மாஸ் வச்சுக்கிறதுக்கு அல்லது யாராவது பூசை வச்சா 4 மணிக்கு பூசை வச்சா அந்த ஃபாதரோட சேர்ந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பர்மிஷன் கேட்டேன். அங்கே உள்ள ஃபாதர் சுப்பீரியர் பாவசங்கத்தில் இருந்தார். அவர் வெளில வந்தார். நான் சொன்னேன் இது மாதிரி ஃபாதர் அப்படின்னு சொல்லி கப்புச்சின் சபைன்னு. அந்த கோயிலை நடத்துகிறது யாருன்னா எங்கள் ஃப்ரான்சிஸ்கன் சபை OFM ஃபாதர்ஸ். அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா, நீங்கள் ப்ரைவேட்டெல்லாம் மாசு வைக்க வேண்டாம், பரவாயில்ல, இந்த பூசையில் நீங்கள் சேர்ந்துக்கங்க, ஆனால் நான் பூசை வைக்கல ஃபாதர், இன்னொரு ஃபாதர் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்மிஷன் கொடுத்துட்டு போயிட்டார். உடனே அங்கேயே போட்டு நான் தயாராக நின்னேன். பூசை வைக்கிற சாமியார் வந்தார். அவர் இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம்லேயே பூசை உடுப்புலாம் போட்டு தான் வருவாங்க. ஏன்னா ஃபாதர்ஸுங்க தங்குற இதுவும் கோயிலும் எல்லாம் வேறு வேறு இடம் இல்லை, எல்லாம் ஒரே பில்டிங்காக இருக்கும். அதனால் அந்த அந்த ஃபாதர் அங்கேயே போட்டு பூசை உடுப்பு போட்டு வந்துட்டார். பூசை தொடங்குறதுக்கு 2 நிமிஷம் தான் இருக்குது. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு அந்தோனியார்ட்ட வேண்டிட்டு, சரி நான் நல்ல வேலை, தேங்க்யூ ஜீசஸ், கடவுளே நன்றி அப்பா, இந்த முதல் செவ்வாய்க்கிழமை பூசையில் பங்கெடுக்கிறதுக்கு, அதுவும் அந்தோனியார் கோயிலில் வந்து பூசையில் பங்கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்தார். நான் இது மாதிரி சொன்னேன், ஃபாதர் இது மாதிரி ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமையும் அது மாதிரி பற்றோட அந்தோனியார் கோயிலில் போய் பூசை வைக்கிறது இன்றைக்கி நான் கலந்துக்கிறேன் உங்களோட அப்படின்னு சொன்னேன். அப்போ வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னாரு. எங்கேருந்து? அந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன், போன மாதம் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே ஓகே இன் தட் கேஸ் அப்படின்னா நீங்களே பூசை வச்சு நீங்களே பார்த்துக்கங்க, நொவேனா ப்ரேயர்லாம் இருக்கும், அதை சொல்லிக்கோங்க, கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கங்க, பார்த்து சொல்லிடுங்கன்ட்டு சாக்ரிஸ்டினை கூப்பிட்டாரு. ஃபாதர் எல்லாம் பார்ப்பாங்க, ஓகேயா, ரைட், நான் ஏற்கனவே ஒரு பூசை வச்சுட்டேன் ஃபாதர், நோ ப்ராப்ளம், நீங்கள் பூசை வைங்கன்ட்டார். என்னால் நம்பவே முடியலை மக்களே. என்னடா அது, அந்தோனியார் கோயிலை பார்த்துட்டா போதும்னு நினச்சி அங்கே போய் மெழுதிரி ஏற்றி வச்சா போகணுன்னு போனேன். சரி பூசையில் பங்கெடுத்துட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டு பூசையில் சேர்ந்துக்கலான்னு போனேன். ஆனால் பூசையை வச்சு பிரசங்கம் வச்சு அதன் பிறகு இது அந்த நொவேனா அவருடைய நவநாள் ஜபங்களையும் சொல்லி மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சுன்னு எனக்கு நம்பவே முடியல மக்களே. தந்தை தீபன்ட்ட சொல்லி கண்டிப்பாக அந்த செவ்வாய்க்கிழமையில நான் இதை சொல்லணும் தம்பி, சொல்லணும் சாமி, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னேன். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியுமா, அந்த திருப்பலி வச்சா போதுன்ட்டு நான் வந்துட்டேன். பூசை வச்சுட்டு முடிஞ்சிட்டு ரொம்ப நன்றி ஃபாதர்னு அந்த சுப்பீரியர் ஃபாதர்கிட்ட சொன்னேன். அப்புறம் சொன்னேன் அவர்கிட்ட, இது மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதை பார்க்கலாம் ஃபாதர் அப்படின்ட்டாங்க. சரிண்டு வெளியில் போகலான்ட்டு போனால் உடனே டிரைவரை கூப்பிட்டார். டிரைவரை கூப்பிட்டு அங்கே உள்ள வாட்ச்மேன், டிரைவர் இல்லை வாட்ச்மேனை கூப்பிட்டு, ஃபாதர் பூசை வச்சுருக்காரு, அதுக்குரிய ஸ்டைஃபண்டை வாங்கி கொடுங்கன்னாரு. ஏன்னா நம்பவே முடியல. 1000 ரூபா இங்கே உள்ள காசு 1000 பெசோ கொடுத்தாங்க. எனக்கு நான் வேண்டாம் ஃபாதர், நான் ஜஸ்ட்டு நன்றி கடன் தான் வச்சேன். இல்லை ஃபாதர், யார் பூசை வச்சாலும் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஆச்சரியத்தோட மக்களே, அந்த முதல் செவ்வாய்க்கிழமை எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு அதிசயம் இருந்துச்சு. 2வது செவ்வாய்க்கிழமை எனக்கு அட்மிஷன் போட வேண்டிய நாள் வந்துச்சு. காலேஜில் போய் யூனிவர்சிட்டியில் போய் நான் அட்மிஷன் போடணும். அன்னைக்கு அந்த பூசைக்கு போகிறதுக்கு முன்னாடி போகலான்ட்டு போயிருந்தேன். அங்கே போய் புதுசாக ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே நீங்கள் ஜனவரியில் வந்துட்டு போனதுனால அப்போ போட்ட அட்மிஷன் அப்படியே இருக்குது ஃபாதர், நாங்கள் டெலீட் பண்ணலை, நீங்கள் எதுவும் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்க வேண்டாம், எல்லாமே ரெடியாக இருக்குது, உங்களுக்கு அதே ஸ்டூடெண்ட் நம்பரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஆசையாக அப்புறம் திருப்பி 2வது வாரம் போயிட்டு 2வது வாரம் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு தான் நானும் போனேன் மக்களே. 2வது வாரமும் பூசை வைக்கிற சாமியார் முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிட்டேன். அவங்க அந்த ஃபாதர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அந்த வில்லி ஃபாதர் அப்படி சுப்பீரியர் ஃபாதர் என்ன சொல்லிட்டாரு, ஓகே ஃபாதரையே வைக்க சொல்லுங்கன்ட்டார். அந்த சுப்பீரியர் ஃபாதருடைய வாய்ப்பு அது. அன்னைக்கு அவர் வைக்க வேண்டிய பூசை. அவர் சொன்னால் நான் ஏற்கனவே காலையில் ஒரு பூசை வச்சுட்டேன், ஃபாதரை வைக்க சொல்லுங்கன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 2வது வாரமும் வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஜோக்கை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு, 2 லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிறது மாதிரி 2வது செவ்வாய்க்கிழமையும் எனக்கு கிடைச்சது மிக்க சந்தோஷமாக இருந்துச்சு. என்னுடைய
அந்த அட்மிஷன் வேலையும் நீட்டாக முடிஞ்சிச்சு. இப்போ 3வது வாரம் தான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. 3வது செவ்வாய்க்கிழமை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த அருள் சோதரி சொன்னாங்க, நீங்கள் எந்த கருத்துக்காகவும் ஃபாதர் 13 வாரம் வேண்டிக்கிட்டு 13 செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நீங்கள் 13 செவ்வாய்க்கிழமையும் அந்தோனியார் கோயிலில் போயிட்டு முதல் வாரம் 1 மெழுகுதிரி, 2வது வாரம் 2 மெழுகுதிரி, 3வது வாரம் 3 மெழுகுதிரின்ட்டு 13 வாரமும் நீங்கள் அப்படியே இந்த மெழுகுதிரியோட எண்ணிக்கையை நீங்கள் அதிகரித்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் ஆரம்பிப்போன்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இது தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியலை. 2 வாரம் வந்துட்டு அதன் பிறகு அவருக்கு மெசேஜ் போடுறேன். இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் இல்லை, மெசேஞ்சரில் தான், அதுவும் மெசேஜ் தான் போகணும். கால் பண்ணால் யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த ஃபாதருக்கு மெசேஜ் போட்டேன், இது மாதிரி நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன், எனக்கு அந்தோனியார் மேலே பற்று, அதனால் நான் இந்த கோயிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வைக்கணும்னு வேண்டியிருக்கிறேன். 13 வாரம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்ல. அந்த 3வது வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் தான் எனக்கு மெசேஜ் வருது. ஃபாதர், நாங்கள் கம்யூனிட்டியில் பேசிட்டோம், அந்த 4 மணி திருப்பலியை நீங்கள் எப்பவும் போல் வைங்கன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவரே எப்பட்றா அப்படின்ட்டு. அதனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போயிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு மெழுகுதிரி ஏற்றி வச்சுட்டு 3வது வாரம் முடிச்சுட்டு 3 மெழுகுதிரி ஏற்றிட்டாங்க. அதன் பிறகு 4வது வாரம் நடந்தது என்னால் நம்பவே முடியலை. உண்மையிலே சொல்கிறேன். இந்த முதல் வாரம் போனேன்ல, அப்போ நான் போனப்போ நான் எப்பொழுதுமே பாடுபட்ட சிறுவத்தை வச்சுட்டு தான் பூசை வைப்பேன் பக்கத்திலே. ஃபாதர் ஸ்டீபன் தச்சில்ட்டு நான் கற்றுக்கிட்டது. அப்புறம் சேவியர் கான் அப்படின்னு கேரளாவில் உள்ள அருட்தந்தையிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது. எனவே இதே சிலுவை தான், இதே பாடுபட்ட சிறுவம் புதுசாக நான் அங்கேருந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதனுடைய கலர் எல்லாமே. அதனால் ஆனால் அந்த 3வது வாரம் வந்தப்போ என்ன பண்ணிட்டேன், 2வது வாரம் போனப்போ இதை அங்கே விட்டுருக்கேன். எங்கே அந்த அந்தோனியார் கோயிலில் விட்டு வந்துட்டேன். 3வது வாரம் நான் அந்த திருச்சிலுவை இல்லாமல் இன்னொரு சிலுவை இருந்துச்சு, அந்த பழைய சிலுவையை வச்சு நான் பூசை வச்சுட்டேன். எங்கே போச்சுன்னு தெரியலை, எங்கடா தேடுறதுன்னு தெரியலை. 4வது வாரம் போய் நான் திருப்பலி வச்சுட்டு முடிச்சுட்டு வெளில வர்றப்ப, அந்த சாக்ரிஸ்டிட்ட வர்றப்ப அங்கே உள்ள கோயில் பிள்ளை, ஃபாதர் 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது இங்கே ஒரு இந்த குருசிபிக்ஸை விட்டுட்டு போனீங்களா அப்படின்னு எனக்கு காட்டினார். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா பல இடங்களுக்கு மற்ற இடங்களுக்கு பூசைக்கு போனதால எங்கே விட்டோம்னு தெரியலை. நமக்கு தான் மறதி அதிகமாச்சே. அதனால் அப்படியே ஆச்சரியமாயிருச்சு. அதை அப்படியே வாங்கி நான் முத்தி செஞ்சிட்டேன். 4வது வாரம் அப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு அதிசயம் நடக்கிறத பார்த்தப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இடையில என் ஃபோன் நம்பரை ஹேக் பண்ணிட்டாங்க. அதுவும் நடந்தது செவ்வாய்க்கிழமை தான் நடந்துச்சு. அந்தோனியார்ட்ட வேண்டி, நான் ஆண்டவரே என்ன அந்தோனியாரே, உங்கள்கிட்ட நான் பூசை வைக்க வந்தேன், என்னுடைய நம்பரை அப்படி ஹேக் பண்ணி இது பண்ணிட்டாங்கன்னு. நல்ல வேளை திருப்பி அந்த நம்பரை நான் வாங்க முடிஞ்சிச்சு. அன்புக்குரியவர்களே, அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஜூலைலேருந்து தொடங்கி 9 வாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 7வது வாரம் 8வது வாரம் 9வது வாரம் 3 வாரம் என்ன பண்ணேன்னா, முந்தியெல்லாம் இங்கேருந்து ஒரு ஜீப்பு பிடிச்சி போவேன். என்ன பண்ணேன், ஃபாஸ்டிங் இருக்கிறோம், 9 காலையில் விரதமாக இருக்கிறோம். விரதம் இருக்கிறப்ப எதுக்கு இது ஒரு பாத யாத்திரையை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 7வது வாரம் 8வது வாரம் என்ன பண்ணேன், சரி 7வது வாரம் 8வது வாரம் 3 வாரம் நடந்திருக்கிறேன். இந்த போன 3 வாரமே என்ன பண்ணேன், இங்கேருந்து செக் பண்ணேன் 3 கிலோமீட்ரு. சரி விடு, என்ன அரை மணி நேரத்துக்கு முடி கிளம்புறது, 1 மணி நேரத்துக்கு முடி கிளம்புவோன்னு சொல்லி ஒரு எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பாத யாத்திரை மாதிரி 3 கிலோமீட்ரு. அப்போ அந்த 7வது வாரம் நடக்க அது வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க. உள்ள சூழ்நிலை, காலநிலை, இந்த கிளைமேட் நல்லா இருந்துச்சு. நான் கிளம்பி 2:30 மணிக்கு 3:30 மணிக்கு அங்கே அங்கே போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதன் பிறகு 4 மணிக்கு பூசை வைக்கலான்ட்டு சரி கிளம்புவோன்ட்டு கிளம்புனா, அப்போ தான் மேகம் மூட்டை மழை வர்றது மாதிரி இருக்குது. என்ன மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கொடையை எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பித்தேன். அன்பு மக்களே, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. பெரிய மழையாக வரும்னு நினச்சேன். அப்போல்லாம் எதுவும் இல்லாமல் சிறு சிறு தூத்தலாக, அதுவும் அந்த வெயில் தெரியாத அளவுக்கு 2:30 மணினா நம்ம பார்த்துக்க மதிய நேரம் எப்படி வெயில் இருக்கும். இங்கே நம்ம இந்தியா மாதிரி தான் வெயில் அதிகமாகவும் இருக்கும். அந்த அந்த வாரத்தை நான் மறக்கவே முடியாது. அந்த பாத யாத்திரை நான் ஆரம்பித்த நாள்
ஏதோ பெரிய மலையில் நம்ம இருப்போம் அப்படின்னு நினச்சேன், அதுவும் இல்லை. சரி, வெயில் அடித்து எவ்வளவு கொடுமைப்படுத்த போதும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுவும் இல்லை. அன்பு மக்களே, 7வது வாரம் நடந்து போனேன், 8வது வாரம் நடந்து போனேன், 9வது வாரமும் நடந்து போயிட்டேன். நான் இன்னைக்கு இந்த முதல் செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு 10வது வாரம். அதனால் அந்த 10வது வாரம் மக்களுக்கு ஏதாவது அந்தோனியார்ட்ட வேணா கடவுள் அதிசயம் பண்ணுவார் அப்படிங்கிறத பறைசாற்ற, உலகம் ஃபுல்லாக சொல்கிறதுக்கு தான் நான் இந்த முயற்சி எடுத்தேன். மக்களே, அன்பு மக்களே, நீங்கள் ஆச்சரித்து போவீங்க. இடையில ஒரு வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த வாட்டர் பாட்டிலை பயன்படுத்துவேன், தண்ணி வச்சு குடிக்கிறது. அதில் உள்ள ரப்பர் இருக்கும், ஒரு இது. அந்த ரப்பர் எங்கேயோ கீழே கலண்டுச்சுன்னா போதும், அதன் பிறகு தண்ணி ஒழுவும், தண்ணி கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். எங்கேயும் பேக்லையோ கீழேயோ சாஞ்சிச்சுன்னா போச்சு, அப்படியே தண்ணி ஒழுகிறோம். அது மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த ரப்பர் எங்கே போச்சுன்னு தெரியலை, எங்கள் ஹவுஸில் எங்கே விட்டோம்னு தெரியலையே அப்படின்ட்டு போயிட்டு ஒரு நாள் அந்த செவ்வாய்க்கிழமை பூசையை முடிச்சுட்டு நைட்டு ஒரு 7 மணிக்கு வர்றேன். அங்கே உள்ள சமைக்கிற அம்மா, நான் 2 நாளைக்கு முன்னாடியே எடுத்தேன், இந்த ரப்பரு கடந்துச்சு, இது உங்களுதானு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அன்புக்குரியவர்களே, நிச்சயம் சொல்கிறேன், நம்பிக்கையோடு ஜெபிங்க, நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். அதுவே அந்தோனியார் மூலயமா நீங்கள் ஜெபித்து பாருங்க. அந்த அந்தோனியார் கோயிலில் இருந்து எனக்கு மனசுக்குள்ளே வச்சு அந்தோனியாருடைய சுருவம் வாங்கணும்னு சொல்லி, இது இங்கே உள்ள காசுக்கு 500 ரூபா, ரொம்ப அற்புதமான சுருவம். இந்த சுருவத்தை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு ஆசையாக இருந்துச்சு. அன்பு மக்களே, தந்தை இவற்றை நம்ம அருமையான தந்தை தீபன்ட்ட சொல்லி அந்த அந்தோனியாருடைய சுருவங்கள், அங்கே இருக்கிற சுருவங்களுடைய ஃபோட்டோவை உங்களுக்கு நான் இந்த பிரசங்கத்தின் இறுதியில் நம்புங்கள் ஜெபியுங்கள பாடலை போட்டு அந்த ஃபோட்டோவை நான் போட சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், அந்த சுருவங்கள்லாம் அவ்வளவு அழகாக இருக்கும். அந்தோனியார்கிட்ட வேணும்னா நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சாமியார் சாட்சி. அதனால் நீங்கள் நம்பிக்கையோட வேண்டுங்கள், கண்டிப்பாக பதுவை அந்தோனியார் வழியாக கடவுள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். நானும் இன்னும் 3 வாரங்கள் இருக்கின்றன. இந்த வாரம் இல்லாமல் இன்னும் 3 வாரம் இருக்குது. அந்த 3 வாரமும் கண்டிப்பாக இந்த 10 வாரமாக விரதம் இருந்து பாத யாத்திரையாக போய்கிட்டு இருக்கேன். இந்த 3 வாரம் போய்கிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் அது போல இன்னமும் இந்த 4 வாரமும் நான் கண்டிப்பாக போவேன். அன்புக்குரிய மக்களே, அதன் பிறகு நான் முடிவு எடுத்திருக்கிறேன், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அங்கே பூசை வைக்க வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்தோனியார்ட்ட வேண்டிட்டு தான் வரணும்னு நான் கண்டிப்பாக வேண்டியிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, என்னுடைய தந்தை பதுவை அந்தோனியாருடைய மிகுந்த பக்தர். என்னுடைய தந்தை திருவாளர் ஆரோக்கியராஜ், அவங்க எப்படி விபத்தில் இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க இறந்த பிறகு எனக்கு உண்மையிலேயே அந்தோனியார் மேலே அதிகமாக பற்று வந்துருச்சு. ஒருவேளை தந்தையுடைய அப்பாவுடைய ஆன்மா தான் இந்த அளவுக்கு என்னை அந்தோனியார் மேலே பற்று வைக்கிறதுக்கு தூண்டி இருக்குதா எனக்கு தெரியல. எனக்காக கடவுள்கிட்ட தந்தையுடைய ஆன்மா கண்டிப்பாக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த தந்தை என்னுடைய அப்பாவுடைய ஆசைக்கு நாங்கள் உண்மையிலே நான் அந்தோனியார் மேலே அந்த அளவுக்கு பற்று வைத்திருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்றால் பதுவை அந்தோனியார் வழியாக கடவுளிடம் ஜெபித்து பாருங்கள். இந்த இறுதியாக ஒரு அற்புதமான ஜபம், அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொடுக்கிற பதுவை அந்தோனியாருடைய திருத்தலத்தில் சொல்லத்தக்கும் ஜபத்தை நான் சொல்லி அழகாக இந்த ராகமாக பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, பதுவை அந்தோனியாருடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா, சுருவம் இருந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். அற்புதமான ஜெபம், அற்புதமான ஜெபம். புனித அந்தோனியாரின் புண்ணிய தலத்தில் சொல்லத்தக்கும் ஜெபம். இப்புண்ணிய சேஸ்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோனியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் தீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை எண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய
புனித அந்தோனியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ, உம்மை தேடி வந்த நிற்பாக்கிய பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா, எங்களின் அன்பான தகப்பனே? எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நச்சீஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்கிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.